வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை இந்தியா வாங்கியுள்ளதாகவும் இதற்காக இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி மற்றும் அபராதமும் விதிக்கப்படுவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் ட்ரம்ப் தலையீட்டின் பேரிலேயே நிறுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை என்றும் இதை சொல்லும் துணிச்சல் பிரதமர் மோடிக்கு இல்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள ட்ரம்ப் நெருக்கடி அளித்து வருகிறார் என்றும் அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதில் மூன்றாம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், மோடி அரசின் செயல்பாடுகளால் பயங்கரவாத ஒழிப்பு சர்வதேச செயல் திட்டமாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்காததால் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பிரதமர் மோடி மாநிலங்களவையை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்தார். முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, எதிர்க்கட்சியினருக்கு தானே போதும் எனவும் பிரதமர் வந்து பேசினால் பாதிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டார். நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியில் உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் ஆனது 12 நாட்களுக்கு ஒருமுறை பூமியை மிக துல்லியமாக படம் பிடித்து அனுப்ப உள்ளது. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் காதல் விவகாரத்தில் திருநெல்வேலியில் ஆணவ கொலை செய்யப்பட்டார். சுர்ஜித்தின் தாய் தந்தை தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த நிலையில் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலியில் IT ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. பொது ஒழுங்கு பராமரிப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்ட சுர்ஜித்தை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹாதிமணி உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் கவின்குமாரின் குடும்பத்தாரை அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்தனர். அவர்களிடம் கொலையாளியின் தாய், தந்தை இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் என கவின் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். காவல்துறையிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் KN நேரு உறுதியளித்தார். நண்பரின் காதல் விவகாரத்தில் சொகுசு கார் ஏற்று இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையை உலுக்கியுள்ளது. இந்த வழக்கில் திமுக பிரமுகரின் பெயரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் வெங்கடேசன் +2 மாணவியை ஒருதலையாக காதலித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகராறில் வெங்கடேசனின் நண்பர் நிதின் சாய் கார் ஏற்று கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் திமுக கவுன்சிலரான KK நகர் தனசேகரன் தமது பேரனான சந்துருவை சரணடைவதற்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றார். அங்கு சந்துருவை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் 3 வித போக்குவரத்துகளில் ஒரே டிக்கெட்டில் பயணிக்க வழி செய்யும் செயலியை ஆகஸ்ட் 3ஆம் வாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்யவுள்ளார். இந்த செயலி மூலம் ஒரே டிக்கெட்டில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார ரயிலில் பயணிக்க முடியும். சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் உருவாக்கியுள்ள இந்த செயலிக்கு அண்ணா ஆப் என தற்காலிக பெயரிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி வந்தால் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பரக்குடியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், திமுக ஆட்சியில் மின்கட்டணம் 67 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் மை TVK செயலியை விஜய் அறிமுகப்படுத்தினார். அப்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தலைமுறையினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை விஜய் வழங்கினார். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ் என்ற அறிஞர் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுமாறு தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார்.
பனையூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் 1967, 1977 ஆண்டுகளில் நடந்த தேர்தல் போலதான் 2026 தேர்தலிலும் நடக்கும் என்றார். இதனிடையே வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கத்தையும் விஜய் தொடங்கி வைத்தார். 2 கோடி பேரை தாவேகாவில் இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில துணைத் தலைவராக நடிகை குஷ்பு நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவில் புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சசிகலா, புஷ்பா, பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். VP துரைசாமி, கரு நாகராஜன் உள்ளிட்டோருக்கும் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக கேசவ விநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். விஜயின் தாவேகவில் தாம் இணையப் போவதாக வரும் செய்திகள் தவறானவை என பாஜகவின் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். மாநில நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணியின் பெயர் இடம்பெறாத நிலையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் அடுத்த கட்ட பட்டியலில் தனக்கான பொறுப்பு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் பட்டப்பகலிலேயே ரயில் நிலையத்தில் ஆசிரியையிடம் செயின் பறிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டான்சை நகரைச் சேர்ந்த ஆசிரியை ரோஸ்லின் பெருங்குடி ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட பாலாஜி என்ற சவுந்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து நகை பறிமுதல் செய்யப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியை கவிழ்த்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வரலாற்று பிழை செய்துவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியது சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1999இல் பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததன் மூலம் அதிமுக வரலாற்று பிழை செய்துவிட்டதாகவும் இதன் விளைவாகவே திமுக பாஜக உறவு ஏற்பட்டு பாஜகவால் திமுக அதிகம் வளர்ந்ததாகவும் குறிப்பிட்டார். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். 15 நாட்களுக்கு பிறகு அசாமைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட அவரை 4 நாட்களுக்கு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி வழங்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. 2151 கோடி 59 லட்சம் ரூபாய் கல்வி நிதி மற்றும் அதற்கான 6 விழுக்காடு வட்டியான 139 கோடியே 70 லட்சம் ரூபாய் என மொத்தம் 2291 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி படுகை மாவட்டங்களில் வரும் 2ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 2ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது இன்று அறிவிக்கப்படும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது பேசுபொருளானது. இந்த சூழலில் அவர் தாவேகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமரின் பயணம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டை நோக்கி திட்டமிடப்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிறன்று கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் நடத்தை மீது நம்பிக்கை ஏற்படவில்லை என்றும் அவர் நீதிபதி பதவியில் நீடிப்பது குறித்து நாடாளுமன்றம் முடிவு செய்யட்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டிலிருந்து கடந்த மார்ச் மாதம் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் பணம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தனது பதவி நீக்கம் மற்றும் உள் விசாரணை குழுவுக்கு எதிராக யஷ்வந்த் வர்மா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இவர்கள் இருவரும் லஷ்கர் அமைப்பினர் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 நாட்களிலேயே இந்த ஊடுருவல் முயற்சி நடைபெற்றுள்ளது.
ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரம் தொடர்பான வழக்கில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகினார். ஆன்லைன் சூதாட்ட செயலி மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விளம்பரங்களில் நடித்த திரைப்பிரபலங்களிடமும் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி நடிகர் பிரகாஷ் ராஜ், ராணா, விஜய் தேவரகொண்டா, மஞ்சுலட்சுமி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் சிறப்பு பிரிவினர் மற்றும் 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கல்லூரிகளை தேர்வு செய்தனர். ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஆன்லைனில் பதிவு செய்து கட்டணம் செலுத்தி மாணவர்கள் கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை வரும் 4ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் திறந்து வைக்கிறார். சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழாய்வு விஷயத்தில் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு அதிமுக துணை நிற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கீழடி அருங்காட்சியகத்துக்கு அடிக்கல் நாட்டியது அதிமுக அரசுதான் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். காவல் கொலை சம்பவத்தில் உயிரிழந்த மடப்புறம் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அஜித்குமாரின் தாயார் மற்றும் சகோதரருக்கு ஆறுதல் தெரிவித்த பழனிசாமி அஜித்தின் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித்குமார் இறப்புக்கான முழு பொறுப்பை அரசுதான் ஏற்க வேண்டும் என்றார். மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர்கள் 5 பேரின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அஜித்குமாரை தாக்கிய தனிப்படை காவலர்கள் கண்ணன், ஆனந்த், பிரபு, ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் திருப்புமுனையாக அமையும் என விஜய் பேசியிருந்ததற்கு அதை நோக்கிதான் தாங்களும் செல்வதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் விஜயின் வெற்றி பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே திருச்சியில் கள் விடுதலை மாநாட்டில் பேசிய அவர் ஆணவ படுகொலையை தடுக்க கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் என கூறினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு எவ்வாறு நடத்தப்பட உள்ளது என்பதை தெரிவிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்பான 3 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை எவ்வளவு காலத்தில் நடத்தி முடிக்கப்படும் என கூறுமாறு தமிழக அரசுக்கு ஆணையிட்டனர். மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரும் காவல்துறையின் மனுவிற்கு ஆதீனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார் விபத்து தொடர்பான சர்ச்சை பேச்சு வழக்கில் மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். இந்நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக மதுரை ஆதீனம் வரும் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது. 1000 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி 5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்டுள்ளார். 2018 முதல் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் ஸ்ரீனிவாசன் விசாரணைக்கு ஆஜராகாததால் டெல்லி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். WCL கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட இந்திய அணி மறுத்துவிட்டதால் அப்போட்டி ரத்து செய்யப்பட்டது. இந்திய வீரர்கள் மற்றும் முக்கிய ஸ்பான்சரான ஈஸி மை ட்ரிப் நிறுவனத்தின் கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறியுள்ளது. 2025-26 மற்றும் 2026-27 நிதியாண்டுகளில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தன் மதிப்பீட்டை உயர்த்தியுள்ளது. முன்னதாக ஏப்ரல் மாதம் உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் காரணமாக IMF தனது கணிப்பை குறைத்திருந்தது. தற்போது அமெரிக்க வர்த்தக வரிகள் தளர்த்தப்பட்டதால் மிகவும் இணக்கமான பொருளாதார சூழல் நிலவுவதாக IMF குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து கல்வி கற்க சென்று வருகின்றனர். கத்வா மாவட்டத்தில் உள்ள கார் என்ற கிராமத்தில் 300க்கும் மேற்பட்டோர் தினமும் இப்படித்தான் ஆற்றை கடக்கின்றனர். சக்கரம் பொருத்தப்பட்ட கயிறு இழுவையின் மூலம் மறுகரைக்கு செல்கின்றனர். தடுப்பணை, பாலம் கட்டித்தர வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 4 மாதங்களில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் ரூபாய் மதிப்பு 87 ரூபாய் 12 காசுகளாக சரிந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகள் இன்னும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இதன் காரணமாகவே ரூபாய் மதிப்பு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஜப்பான் மற்றும் ஹவாயில் விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை தற்போது தணிந்துள்ளது. நிலநடுக்கத்தால் உருவான அலைகள் ஜப்பான் மற்றும் ஹவாயின் சில கடலோர பகுதிகளை தாக்கிய போதும் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு பெரிய அலைகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் எச்சரிக்கையின் நிலை குறைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் பூகம்பம் நிகழ்ந்த கம்சட்கா பகுதியில் வியக்க வைக்கும் ஒரு நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. மருத்துவமனை ஒன்றில் அறுவை சிகிச்சை நடைபெற்றபோது கட்டடம் ஆடத் தொடங்கியது. ஆனால் சூழ்நிலையில் முக்கியத்துவம் கருதி மருத்துவர்கள் பதற்றம் அடையாமல் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்ட போது கடற்சிங்கங்கள் செய்வதறியாமல் தவித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அன்சிகரோவ் தீவில் 8.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இதனால் பீதியடைந்த ஸ்டெர்லர் கடற்சிங்கங்கள் கரையோரம் இருந்த பாறைகளில் இருந்து கடலுக்குள் குதித்தன. இந்த காட்சியை படகில் சென்ற ஒரு சுற்றுலா பயணி வீடியோவாக படம் பிடித்து வெளியிட்டுள்ளார். காசாவில் பட்டினியால் மடிந்தவர்கள் எண்ணிக்கை 150ஐ தாண்டியுள்ளது. உணவுப் பொருட்கள் அடங்கிய லாரிகள் காசாவிற்குள் அனுமதிக்கப்படுவதாக இஸ்ரேல் கூறினாலும் தேவையை காட்டிலும் மிக மிக குறைவாக உணவுப் பொருட்கள் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இதனிடையே போரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 60,000ஐ கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸை தொடர்ந்து பிரிட்டனும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளது மத்திய கிழக்கு அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசா மீதான போரை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் வரும் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீன நாட்டை தாங்கள் அங்கீகரிக்கப் போவதாக பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். இது வரலாற்று திருப்பும் என சவுதி அரேபியா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், எக்ஸ், ஸ்னாப்சாட் ஆகிய சமூக தளங்களில் கணக்கு வைத்திருக்க தடை உள்ள நிலையில் அந்த பட்டியலில் தற்போது யூடியூபும் சேர்க்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் சமூக தளத்தை அதிகம் பயன்படுத்துவதால் உடல் மற்றும் மன ரீதியிலான பாதிப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு உலகிலேயே முதல் நாடாக அதற்கு ஆஸ்திரேலியா சட்டம் இயற்றி தடை செய்துள்ளது. யுக்ரைனின் ஹொன்சாரிவ்ஸ்கே பகுதியில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் யுக்ரைனின் 200 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே யுக்ரைனில் மக்கள் குடியிருப்புகள் அதிகமுள்ள பகுதிகளின் மீது தனது தாக்குதல்களை ரஷ்யா அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஓவல் மைதானத்தில் இன்று தொடங்கவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இங்கிலாந்து அணிக்கு ஆலி போப் தலைமையேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பென் ஸ்டோக்ஸுக்கு தோள்பட்டை காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். இதேபோல ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. மைசா பட பூஜையின் போது கோண்டு பழங்குடி மக்களுடன் நடிகை ரஷ்மிகா மந்தனா நடனமாடியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இயக்குநர் ரவீந்திர புல்லே இயக்கத்தில் மைசா என்ற புதிய படத்தில் புதிய தோற்றத்தில் நடிகை ரஷ்மிகா நடிக்க உள்ளார். கோண்டு பழங்குடி மக்களின் பண்பாட்டு பின்னணியோடு உருவாக உள்ள இந்த படத்தின் பூஜை ஹைதராபாத்தில் நடைபெற்றது.